அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிட்டோன்னாக்கா நம்முடைய உணர்ச்சிகள்லாம் ஆசைகள்லாம் பெருசாக மாறும். இப்போ நடந்து நம்ம அதாவது இப்போ வந்து நடக்கணுங்கிற எண்ணம், உடல் உழைக்கணுங்கிற எண்ணம் வராது. உடல் உழைக்க இப்போ வந்து ஏன்னா உங்கள் ஆசைகள்லாம் பெருசாகும்போது அந்த ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னா அது உடல் உழைப்பால் மட்டும் முடியாது, அதற்கு இயந்திரங்கள் தேவைப்படுது. இப்போ எனக்கு வேகமாக போகணுங்கிறது ஆசை, நடந்து வேகமாக போகலாம், ஓடி வேகமாக போகலாம். ஆனால் நான் அந்த அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிடும்போது எனக்கு வேகமாக போகணுங்கிற ஆசை வந்து பேராசையாக மாறுது. அப்போ எனக்கு வாகனங்களை நான் கண்டுபிடிக்கிறேன், வாகனங்களை கண்டுபிடிச்சி வேகமாக போகிறேன். அதனால தான் வாகனங்களே கண்டுபிடிக்கிறான். வாகனங்களை ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது வேகமாக போகணுங்கிற அந்த ஆசை பேராசையாக மாறுது. வேகமாக போகணுங்கிறது ஆசை தான். அப்போ எப்படி அந்த ஆசை என்பது எப்படி இருக்குது? நீ நடந்து போகிற, வேகமாக நடக்கிற, வேகமாக ஓடுற, இதுதான் ஆசை. வேகமாக போக வேண்டும் என்கிற இயற்கையான ஆசை. அப்போ அந்த ஆசையில் வந்து அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிடும்போது பேராசையாக மாறுது. பேராசையாக மாறின உடனே அந்த பேராசை என்பது பேராசைக்கு பொருத்தமான வேகம் அது உடம்பால் முடியாது. ஓடுவதால் அந்த ஆசை, அந்த பேராசை என்பது ஓடினால் கூட தீராது. அதற்கு வாகனங்கள் தேவை. அப்போ தான் சக்கரங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சக்கரங்களை கண்டுபிடிச்சி அவன் வேகமாக போகணும். அந்த பேராசை அது எங்கேருந்து வருது? அந்த அரிசி கேழ்வரகு கோதுமைங்கிறது தான் வருது. அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிட்டாக்கா உழைக்கணுங்கிற எண்ணமே வராது. உழைக்காமல் வேகமாக போகணும், உழைக்காமல் வாழணும், உழைக்காமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிட்றதுனால தான் வருது. இப்போ நான் டெய்லி 10 கிலோமீட்டர் நடந்து போகிறேன் நான் வேலை செய்கிற இடத்துக்கு. என்னால் 15 ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நான் இப்போ கூட மத்தியானம் நான் காலையில் சாப்பிடல, தண்ணீர் மட்டும் தான் குடித்தேன். ஆனால் எவ்வளோ ஆர்வமாக நடக்கிறேன் பாருங்கள். இது எதனால் வருது அப்படின்னா, நான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிடல. அதனால தான் இந்த உடல் உழைப்பில் ஆர்வம் வருது. நான் இதிலே திருப்தி அடைகிறேன். எனக்கு வாகன வேகம் தேவையில்லை. வாகனங்களில் அந்த வேகம் இருக்குல்ல, அசுர வேகம், அது எனக்கு தேவையில்லை. எனக்கு இதுவே போதும். நான் வேகமாக, எனக்கு என்னுடைய வேகம் இதுதான், பாதுகாப்பான வேகம். அதுவே நான் அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிட்டா இந்த மாதிரி நடக்க மாட்டேன். என்னால் நடக்கவே ஆசை வராது. சீக்கிரமாக போகணும், ஒரு பொறுமை இழந்த நிலை. நான் எனது அலுவலகத்திற்கு சீக்கிரமாக போக வேண்டும், சீக்கிரமாக வேகமாக போயிடணும். பொறுமை இல்லாத நிலை. பொறுமை இல்லாமல் போகிறதுனால தான் வாகனத்திலே போகிறோம். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்துவிடும். ஒரு உடல் உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கையே இருக்காது. நீங்கள் அரிசி கேழ்வரகு கோதுமை சாப்பிட்டீங்கன்னா உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனால் எல்லாமே நடக்கணும். உடல் உழைக்கக்கூடாது, ஆனால் எல்லாமே நடக்கணும். நமக்கு எல்லாமே கிடைக்கணும். அதுக்கு தான் இந்த ஏஐ டெக்னாலஜிலாம் அதான் வருது. அதுக்காக தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. நீ எதுவுமே செய்ய தேவையில்ல, எல்லாமே மிஷினே பார்த்துக்கும், அதுவே எல்லாமே பார்த்துக்கும், நீ சும்மா இருந்தால் போதும் அப்படிங்கிற, உடல் ஒன்றுமே உழைக்க தேவையில்ல அப்படிங்கிறது தான் ஏஐ டெக்னாலஜி நோக்கம். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை சாப்பிட்றதுனால ஏற்படுகிற அந்த சிந்தனை. நீங்கள் அந்த உணவை தவிர்த்துட்டாலே, அரிசி கேழ்வரகு சாமை திணை வரகரிசி அப்புறம் வந்து இந்த உணவுகளை தவிர்த்துட்டாலே, வெள்ளைச்சீனி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தவிர்த்துட்டாலே, இதை தவிர்த்து விட்டு மாமிசம், மீன், முட்டை, பனைவெல்லாம், தேன், கிழங்கு, கீரை, காய்கறிகள், பழங்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் உழைப்பதில் ஆர்வம் வந்துடும். உடல் உழைக்கணும், உடலால் எவ்வளோ வேகம் போக முடியுமோ அந்த வேகம் போதுமானது. உடலால் எதை சாதிக்க முடியுமோ அந்த ஆசை எனக்கு போதுமானது. ஆசைக்கு ஒரு கட்டுப்பாடு வந்துடும். இந்த உடம்பால் எதை நிறைவேற்ற முடியுமோ அந்த ஆசை எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எதிலிருந்து வருது? இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தவிர்க்கும்போது, சாமை திணை வரகு கேழ்வரகு இதெல்லாம் தவிர்த்து விட்டு மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், காய்கறிகள், பழங்கள், கீரை, கிழங்கு, அதாவது அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டால் பேராசை பிறக்கும்,
அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் உடம்பால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அதிலே நீங்கள் திருப்தி அடைவீங்க. உங்களுக்கு வாகனம் பிடிக்காது, இந்த இயந்திர அறிவியல் உலகமே உங்களுக்கு பிடிக்காது. இயந்திரங்களே வேண்டாம், அது ஆபத்தானது. அழிவை நோக்கி எனக்கு பேராசை வருது, அதனால் நிறைய ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த அழிவை நோக்கி போவேன், எனது பேராசைகளை அடைவேன். எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி, அழிவு வந்தாலும் சரி, நான் பார்த்துக்குவேன், எனக்கு அந்த ஆசைகளை பேராசைகளை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு அப்படிப்பட்ட அழிவை நோக்கி போகிற அந்த மனப்பான்மை அரிசி கேழ்வரகு கோதுமையினால் தான் வருகிறது.